பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே ஒரு அதிசயங்களை காணும்படி செய்வார். வெளிப்பாடு புத்தகத்திலிருந்து 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன செய்திகளை கேட்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தன் ஜனங்களுக்காக என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகுது முன்பே இன்னைக்கு பலரிடத்துல அந்த கண்ணீரும் சஞ்சலமும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். ஒரு விஷயத்தை கொடுத்து அதிகமாக மனுஷன் பயந்தானா அவிசுவாசியா மாறிடுவானா. வெளிப்பாடு புத்தகத்திலிருந்து படிக்கப்படும் போது அழகா இருக்கும். 21ஆம் அதிகாரத்தில் அது படிக்கிற பாருங்க. அவனுக்கு அந்த பயம் எப்போ வரண்டான்னா அவிசுவாசியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்படும் போது வந்துடுமா. 8ஆம் வசனத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இனியும் சஞ்சலம் இல்லை, போராட்டம் இல்லை என்று சொல்லி 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் நிச்சயமா படிங்க. இல்லை அதை உணருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முடியும் முன்பே ஒரு அதிசயத்தை கர்த்தர் காணும்படி செய்வார். படிக்கிறேன் பாருங்க 4ஆம் வசனத்தில். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழகு இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் விழுந்து போகும் என்று விளக்குகிறது. சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று பின்பு அவர் இந்த வசனத்தின் சத்தியம் உண்மையானதையும் இவைகள் எல்லாம் எழுதுகிறது என்றார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த சத்தியம் உண்மையானது என்றார். அதை சொல்ற நாளில் சொல்ற பாருங்க. அவர்கள் கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதில்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள்லாம் விழுந்து போகும் என்று நான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றேன். இதோ நான் புதிய காரியத்தை நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். வாழ்க்கையில் நம்ம கிட்ட புதிதாக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனையோ இருக்கும். ஆவாத தடப்பட்டிருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த செய்தி உன்னிடத்தில் வந்து சேரும்போது, இது கேட்டு உணர்ந்து படும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இனி சஞ்சலம் இல்லை, போராட்டம் இல்லை, வருத்தம் இல்லை, பில்லி சூனி மாந்திரிக்கட்டை இல்லை, எல்லாத்தையும் தகர்த்து போட்டு நான் நிர்மலமாக்குவேன்றார் ஆண்டவர். சில இடத்துல நம்ம அர்ப்பணிக்கிற விதங்கள் வேறையா இருக்கும். புதிய ஏற்பாட்டின் வழியாக படிக்கப்படும் போது நிறைய விஷயம் பார்ப்போம். அப்போ வெளிப்பாடு புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அந்த 4ஆம் வசனத்தை மட்டும், இனி துக்கம் இல்லை, சஞ்சலம் இல்லை, மரணம் இல்லைன்னும் போது இந்த உலகத்தில் நம்ம அவரை விசுவாசித்துக்குவோனால் அப்போதான் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். அப்போ சகலத்தையும் புதிதாக்குன்னு சொல்லிட்டு இது உண்மையும் சத்தியம் உள்ள வசனம் என்றார், வார்த்தையானது. அப்போ அந்த வார்த்தையை உண்மையும் பரிசுத்தமானது என்றாரு. அப்போ வாழ்க்கையில் நம்ம உண்மையாக மாறணுமா, பரிசுத்தத்தோடு மாறணுமா. ஒருத்தர் கேட்டார் என்ன, ஐயா இவ்வளோ செய்திகளை எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கீங்க, ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா அது என்ன சொல்லுவாங்க சரிமா, ஒரு விளம்பரம் போட்ட பிற்பாடு ஒரு இடத்துல ஒரு செய்தி கேட்டு உங்களுக்கு இது திருப்தி அடைந்துன்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா, ஏதோ ஒன்று ஓகே கொடுக்க சொல்லாங்க. அது எனக்கு தெரியாது. பார்ப்பேன் நிறைய செய்திகளை பார்க்கப்படும் போது அதில் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் அதில் கையை வச்சு ஆன் பண்ணால் தான் அதுனா அவங்களுக்கு நிறைய வந்து விழுந்து அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு காணிக்கை வர மாதிரி சொல்லுவாங்க. நான் அது வரைக்கும் கேட்டது கிடையாது. இப்போ சொன்னார் ஒருத்தர், அவர் என்ன பேசுகிறாருன்னா, இத்தனை செய்திகளை நீ எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க, அந்த ஓகே கொடுக்குற விஷயத்தில் என்ன இருக்கிறாங்கலாம் கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஜனம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டும் நம்மக்கிட்ட காட்டுறது கிடையாது, நம்ம அதை விரும்பி சொன்னதும் கிடையாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சூழ்நிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிப்பார். நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்ற சகலத்தையும் ஒரு புதிதாக மாற்றுவார். பயந்து நடுங்கி இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியமாக மாற்றி அமைச்சு முந்தினதை நினைக்காதேன்றார் ஆண்டவர். அழகாக சொல்வார், இந்த முந்தைய நினைக்காதீங்க, நேற்று நடந்து கொடுத்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உட்காந்து நீ அழுவத, இனி சஞ்சலப்படாத, என்ன பண்ணுவாங்க, உனக்கு வருத்தமும் இல்லை குழப்பமும் கிடையாது, சகலத்தை நான் புதிதாக்க போறேன்றார். வாழ்க்கையில் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இந்த வேதகத்திலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டது என் வாழ்க்கைக்கு முதலிடமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை யாருன்னா ஆலோசனை கொடுக்குறாங்கள கேட்டால் ஒருவரும் கிடையாதுங்க. நான் வழிநடத்துறான்னு கேட்டால் ஒருவரும் கிடையாது. ஒரு டைம் எங்களுடைய போதகர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக ஊழியக்காரர்களை கொண்டு போய் பல கிராமங்களுக்கு இட்டுன்னு போவேன். பல கிராமத்துக்கு கொண்டு போய் அவங்கள செய்திகளுக்கு போகப்படும் போது சின்ன சின்ன பிரச்சனை நடக்காங்க. சின்ன சின்ன அந்த காரியம் நடக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி என்னாடுவாங்க, அவ்வளோதான்ற மாதிரி யோசிப்பாங்க. எனக்கு வந்து இதான் புதிதாக என்று யோசிப்பேன்.
ஏன்னா பல கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்னால். அப்படிப்பட்ட அவமானப்படுகிற ஒரு இடத்துல அவமானம் நம்ம படணும்னு சொன்னால் அந்த தேசத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பை கற்றுக் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் ஒரு செய்திக்காக நான் என்னுடைய இருக்கிற பர்ஜன் ஒன்று இறந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கத்தில் ஒரு கிராமத்தில் என்னுடைய கிராமத்தில் ஒரு கொஞ்சம் கிட்ட தான் இருக்கிறார். அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து இதுவாகிட்டார். நல்ல ஒரு போதகர் மார்க்குன்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். அந்த மார்க்கெல்லாம் வைக்கப்படும் போது அப்போது நாங்கள் போனோம். செங்கல்பட்டு பகுதியில் ஊழியம் செய்ய கடந்து போனால் அவர் என்ன பண்ணார், ஒருத்தர் பெரிய கல்லு தூக்கின்னு வர்றார். நான் என்ன வசனம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 16:28 நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேடுகளை செய்து கொள்ளாது, எல்லாரும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இதுதான் செய்தி தலைப்பை. அப்போ தலைமை எடுத்து பேசப்படும் போது ஒரு என்ன பண்ண கல்லு தூக்கின்னு ஓடியாடுறாரு என் பிரசங்கத்தை கேட்டுக்கிறது. அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பார்த்து நான் அவர்கிட்ட நான் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன். அவர் விட்டுட்டு போயிட்டார். அதே போல பிரச்சனை சமயத்தில் பிப்ரவரி மாதத்தில் கூட நடந்தது. ஆந்திரா பகுதி கிட்ட கொளத்தூர் ஒரு வில்லேஜில் நடந்தது. அப்போ அந்த வில்லேஜில் நடக்க பக்கத்தில் அந்த வில்லேஜ் கொளத்தூர் என்று ஜெபம் பண்ணி நான் கடந்து போகிறேன். அவர் மாற்றி ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். நான் எதுக்கும் போயிட மாட்டேன். ஏன்னா இயேசு என்ற சுவிசேஷத்தை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து மத்திய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 19 நீங்கள் கடந்து போய் அநேகரை சீசராக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுன்னுவார். அப்போது மரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்படியே சரீரத்துக்கு விரோதமான ஒரு பிரச்சனை ஏற்படும், அவமானம் வரும், நிந்தனை வரும். அதெல்லாம் இனிமேல் வராது. நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு எழுப்புதல் உண்டாவதுனா தான் எழுப்புதல் உண்டாவதுல என்ன பண்ணுவாங்க, சத்துருவான்னு எதிர்பட்டு தான் வருவோம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள் பார்க்க முடியும், எத்தனையோ காரியத்தை கொடுத்து யோசித்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் யோசிங்க, சகலத்தை நான் புதிதாக்குவேன் என்று சொல்லிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையை தேவன் புதிதாக்கி உயர்ந்து எடுத்து கொண்டு போக போகிறார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம், விசுவாசிக்க கூடுமானா தேவனுடைய மகிமை காண முடியாதுன்னு நினைச்சாங்க இல்லையா அந்த மாற்றால. அப்போ அந்த மாற்றால் நினைக்கக்கூடிய விஷயம்னா 4 நாள் ஆச்சு மறித்து அது முடியாது, ஆள் கன்ஃபார்ம் ஆடுறது. 4 நாள் ஆச்சு முடியாது யோசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. இதில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வசனம் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு போகும்போது தனியாக ஒரு காலண்டர் கொடுத்துட்டு தனியாக அவங்களுக்கு ஒரு தனியாக ஃபர்ஸ்ட் நாளாக கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தில் சில வார்த்தைகள் கிரியை செய்ய வைக்க எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மாறி ஏதாவது தடை ஏற்படும் போது அது கொடுத்ததே மறந்துடுவாங்க. அடுத்தது என்ன வரும்னு சொல்லி யோசிச்சு நிற்பாங்க. அப்படிதான் இந்த சமுதாயம். அப்போ இந்த சமுதாயத்தில் வாயிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைத்தபடி நினைக்கணும். அங்கே பார்த்தா யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்க போது அவன் மரணத்துக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வருது, நீ வந்தா என் சகோதரன் நல்லாயிடும் சொல்லும் போது சொல்லுவாரு, அது மரணத்துக்குரியல தேவன் நாம மகிமைப்படுத்தும்படி இப்படி நடந்திருக்கிறான். அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்ணீரிட்டு 19 வருஷம் கதறப்படும் போது கிராமத்தின் பட்டத்தில் ஜனங்களே ஓடியாந்து பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவர் அதுக்கு வராருன்னு சொன்ன உடனே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருக்கிறார் செய்தி போகுது. ஆனா எங்க போனது ஆண்டவர்னா கல்லறை கடந்து போனார். யோவான் 11:25 அழுதுறார் ஆண்டவர். ஏன்னா அந்த ஜனங்கள் எப்படி சொல்ற வார்த்தை விசுவாசிக்கிறது கிடையாது, சொல்ற வார்த்தையின்படி நடக்கிறது கிடையாது, சொன்ன வார்த்தைன்னு கேட்டு அதன்படி இருக்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில நீ துக்கம் இல்லை, சஞ்சலம் இல்லை, போராட்டம் இல்லை, மரணம் இல்லை, நான் புதிதாக்குவேன்னு சொன்னபடி அவர் செய்யக்கூடிய கொஞ்சம் தாமதிக்கும். அவனை சொல்லக்கூட அவனை கொடுத்து அவன் சகோதரனை கொடுத்து சொல்லப்படும் அவன் ஜீவனோடு இருக்கிறான். அவரை பார்க்கப்படும் அவன் மரணம் ஏற்பட்டான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு விஷயத்தை சொன்னார்னா கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. அப்போ ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயம் தான், அது கையை விட்டு போகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு திருமண காரியத்தை கொண்டு வரோம், அதுவும் கைவிட்டு போகுது. மூணாவது ஒரு வேலைக்கு ரெடி பண்ணுறோம், அதுவும் கைவிட்டு போகுது. நாலாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்க, ஆகாரத்தினால கஷ்டப்பட்டாலும் இனி வர காலத்தில் அது சொல்லாதபடி கர்த்தரிடத்துல விசுவாசமா இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கு என்ற அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் கடந்த வருஷத்துல ரொம்ப பார்த்துட்டேன் நாங்க. ஒரு மனுஷனத்துக்கு ஜப உதவியா சொன்னா கூட அவங்க என்ன பண்ண நம்ம இடத்துல எதுவும் எதிர்பார்க்கறோம்னா யோசிச்சாங்க தவிர ஜப உதவிக்கு அவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு கொடுத்து எனக்கு இருக்குது வெளிப்பாடு. அவங்களுக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுத்து நான் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவங்களுடைய அன்பு எப்படி, அவங்களுடைய அரவணைப்பு என்ன, அவங்க ஜபம் என்ன, அவங்களுடைய விசுவாசம் என்ன யோசித்து இருக்கும் போது தான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட பிரச்சனை நான் இருக்கிறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கன்னு தான் சொல்ல நான் வருவேன். அவங்க என்ன நினைச்சா இப்படிலாம் சொன்னா நம்மளிடத்த எதுவும் எதிர்பார்க்குறாங்கன்றதை மட்டும்தான் யோசிச்சாங்க. ஆண்டவர் எங்க சொல்றா 26ஆம் வசனத்துல நல்ல தெளிவா இருக்கும்.
அந்த வெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வருது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சொல்லிட்டு தான் சொல்லுவாரு, இது உண்மையும் சத்தியம் உள்ளதுன்றவார். அப்போ மனிதன் மனநிலைமைகள் என்னன்னா, உண்மையும் சத்தியம் உள்ளது கேட்பது கிடையாது. வாழ்க்கையில் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை தெளிவாக திட்டமாக உட்கார்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தால் மாற்றாளுக்கு தேவன் வெளிப்பாடாக கண்ணுக்கு அருகில் இருந்து அற்புதம் செய்தார். லாசரே வெளியே வா என்றார். உன் சகோதரனை பார்த்து சொல்றாரு, அன்பு மகனே நீ எழுந்து வா. இல்லையா? அன்பு சகோதரியே நீ எழுந்து வா. இந்த உலகத்தில் ஒரு காரியங்கள் அடிமைப்பட்டு விழுந்து கிடக்கிற, உன் சங்கிலி அவுக்கப்பட்டது, உன் கட்டுகள் அவுக்கப்பட்டது, எழுந்து என்னிடத்துல வான்றாரு. வருத்தப்பட்டு பாரசுமார் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு இணைப்பார்ல தருவேன்றாரு. பாரம் சுமக்கப்பட்ட பாரத்திலிருந்து தூக்கி எடுத்து உனக்கு என்ன இணைப்பார்ல கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு சீக்கிரத்தில் சேரும். என்ன சொன்னாங்க, சிலர்லாம் சொன்னாங்க, ஐயா இந்த செய்தியை பார்த்த பிறகு நீங்கள் அதையும் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாத, எனக்கு ஓகே தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, விவசாயம் பற்றி சொல்லுவாங்க, இதை பார்த்துட்டு பிறகு நீங்கள் அதை ஆன் பண்ணுங்க, இதை செய்யுங்க, நான் அதை எதனா பண்ணிடுவேன், அவ்வளோதான் தெரியும். என்னுடைய செய்திகளை கேட்டு இது ஓகே, என் வாழ்க்கையை ஒரு நிம்மதி அடைந்து நீ கத்திரிடத்துல ஓகே சொல்ல ஆண்டவரே, இவர் மூலியமாக நீ பேசுனதுக்காக நன்றி, அவர் ஊழியத்தை நீ மேன்மைப்படுத்த ஆண்டவர்ன்னு மட்டும் சொல்ல, அது போதும். அப்போ தேவனுடைய காரியம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடு, அதுக்கப்புறம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 30. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம நான் உட்காந்து வேதம் படிக்காமல் இங்கே பிரசங்கம் பண்ண முடியாது. ஏசாயா புத்தகத்தில் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இதோட 43ஆம் அதிகாரம் 18வது வசனம், முந்தைய நினைக்காது பூர்ணத்தை சிந்திக்காது நான் புதிய காரியத்தை செய்வேன். அதுதான் இங்கே சொல்லுவேன், சகலத்தை நான் புதியதாக்குவேன் வரீங்க, அங்க புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போது தோன்றும் என்ன. வாழ்க்கையில் உனக்கு ஒரு புதிய காரியம் இந்த மாதம் முடிய முன்பே செய்ய போகிறார், ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார். எதெல்லாம் கலங்கி தவிர்த்தோம், நான் எதை கலங்கி ரொம்ப தவிர்த்து இருந்தனோ, நேற்று தினத்தில் நான் ஊழியத்துக்கு போட்டேன், இன்னைக்கு ஊழியத்தை நான் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன், வரும்போது கூட ஒரு மனசுல ஒரு தெளிவானதை கற்றுக் கொடுக்குறார், நமக்குள்ள ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இன்னைக்கு கடந்து போய் நான் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு வர சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க. இன்னைக்கு பண்டிகை காலம், சரியாக இப்போது 21ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்றைக்கி சூப்பர் பண்டிகை காலம். அந்த பண்டிகை காலத்தை கொடுத்து சொல்லுவாங்க, இது எல்லா முஸ்லீமுக்கு தான். இல்லைங்க, வேதத்தை நல்ல தெளிவாக திட்டமாக உட்காந்து படிக்கிறவங்க, இது முஸ்லீமுக்கு கிடையாது, இது கிறிஸ்துவம் கிடையாது, இது இந்துக்கள் கிடையாது, சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு செய்வாங்க. முதல்ல வருமானத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? 10ல் 1 பங்கு தசமாவது கொடுன்னு சொல்லுவாங்க, நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா, உன் வருமானத்திலேருந்து ஒரு பகுதி எடு, அது எடுத்து முதல்ல ஏழைக்கு கொடு, 2வது உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடு, 3வது ஆண்டவருக்கு கொடுன்னு இருக்கும். அப்படிதாங்க ஒரு பெரிய ஒரு மிருகம் இல்லையா, ஒரு செல்ல பிராணிகள் தான். அது எதனா இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம். ஒவ்வொரு தேசத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த பண்டிகை லீவு வர சனிக்கிழமை வந்ததுனால, அப்போ அந்த பண்டிகைகளுக்கு வந்தபோது நான் சின்ன பையனாக இருக்கும் வாலிப பருவத்திலமோ நாங்கள் உட்காந்துக்கும் போது அவங்க கொடுப்பாங்க. அந்த கறியை ஒழுங்குபடுத்தி முதல்ல ஒரு கவரில் போட்டு ஒரு 100 கவர் கிட்ட ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை வரவங்களுக்கு குத்துனே இருப்பாங்க. நான் ஒரு டைம் கேட்டேன், எதுக்கு ஐயா கறி? இல்லைம்மா, ஒரு ஆடை நாங்கள் வெட்டினோம், ஒரு 10 ஆடை, இதை நாங்கள் பேக் பண்ணி வச்சு முதல்ல ஏழை கொடுப்போம், 2வது எங்ககிட்ட வேலை செய்கிறோம், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், 3வது நாங்கள் போகிறோம் இல்லையா அந்த ஆலயத்துக்கு அது போய் சேர்ப்போம் அப்படின்னாங்க. அது வேதத்தில் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தெளிவாக திட்டமாக காணிக்கை என்றால் இப்படி தான் கொடுக்கணும் என்று கற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஏழைங்களுக்கு இறங்கி நேரிக்கு கொடுத்துனுக்கிறேன். எப்படிப்பட்ட நெருக்கடிகள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தால் கூட ஏன் கொடுக்குற மாதத்தோறனா, அந்த ஆகாரத்தை கொடுத்த பிற்பாடு தான் இந்த சபையில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை என்னிடத்தில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு கொடுப்பேன். 3வது தான் எனக்குரிய ஆகாரத்துக்கு தேவை அந்த கத்திரத்தை கேட்டு எடுத்துக்கொள்ளுவேன். அதுவே இல்லாத போச்சு. சில நாடுகளில் சில மாதங்கள் நடந்து போச்சு. கடந்த மாதம் கூட அருமையான பட்டாரம் பகுதியிலேருந்து ஐயா இருக்கிறார் ஒருத்தர், அவர் தம்பியை கேட்டேன், நான் என்னை வெளியே சர்ச்சையை கட்டின்னு இருக்கிறேன், ஒரு சின்ன வேலைக்கு உதவி செய்ப்பான்னு சொல்லி போன மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம். இந்த மாதத்தில் கொடுத்தாரு, ஒரு 2 நாள் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு தம்பி கொடுத்தாரு, அவர் திருத்தணில் இருக்கிறாரு, அருமையான அந்த தம்பி. அவர் எனக்கு கொடுத்தா அவரு ஒரு 3000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டாரு. அப்போ அந்த 2 நாள் 2.5 நாள் வேலை செஞ்சு இருக்கிறது போட்டு சாப்பாடு போட்டு அவங்க திருப்தி அனுப்பிச்சி விட்டேன். அதுதான் என் வேலை. அன்ன வஸ்திரம் கொடுன்னாரு, அன்னத்தையும் கொடுப்பேன், வஸ்திரத்தையும் கொடுப்பேன். ஏன்னா கர்த்தர் சொந்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக நீ செய்யும் போது ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு அவர் சம்பரமாக மாற்றுவார் இல்லையா? இல்லை கையப்பு புத்தகம் 8ஆம் ஆரம்பம் அற்பமாக இருக்கும்,
முடிவு நான் சம்பரமாக்கும். ஒரு காரியத்தை துவக்கத்திலே பாருன்றாரு. நான் துவக்கத்தில் பார்க்கும்போது தான் ஆண்டு சொல்றாரு, முதல் ஏழையை பாரு, 2வது வேலைக்காரனை பாரு, 3வது நீ பண்ற ஆலயத்தை பாருன்னாரு. அது வரைக்கும் இது 28 வருஷமா ஓடி இருந்தது. அப்படிதான் பார்த்து நிற்கிறேன். எத்தனை நெருக்கடிகள் போராட்டம் வந்தாலும் அவரை விட்டு பிரிப்பவர் யார் என்று ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். நீ ஆண்டவரை விட்டு பிரியாதபடி விசுவாசத்தோடு வேதத்தைப்படி ஏழை எளிய சந்திக்கப்படும் இந்த கடைசி காலம் ஜனங்க செதறி போய் கொண்டிருக்க அந்த ஏழை எளிமையான ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உன் கரம் இருக்கட்டும், இல்லைன்னா உன் ஜபம் இருக்கட்டும், தன்னால் என்றது ஏதாவது தேவனிடத்தில் தெரிவித்துக் கொண்டேரு. கர்த்தர் இந்த ஆண்டு நடக்கிற இந்த எலெக்ஷனு கூட நீ நான் ஒருமனமா ஜெபித்தேன்னு சொன்னால் கர்த்தர் தன் நீதியின்படி நடத்துவார். இல்லையா? நிச்சயமாக நடத்துவார். மனுஷன் எல்லாம் கதை பேசுவான், ஆனால் கர்த்தர் நிலைநிறுத்திருப்பார். அதுதான் நடக்கும். நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீழ்ப்பவர் பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில் எதை கொடுத்து இனி சஞ்சலம் இல்லை, போராட்டம் இல்லை. உன் வாழ்க்கையை தேவன் புதிதாக மாற்ற போறார். அது அந்நிய கண்களில் சொந்த கண்ணில் காணும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்துக்குள்ள கடந்து போகட்டும், பயணிக்கட்டும், விடுதலை பெறட்டும், மனமகிழ்ச்சியோடு இருக்கட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். எல்லாத்தையும் புதிதாக்கிக்கொள்ளும். பெரிய கிருஷ்ணகிதா. ஆமாம். ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆலயத்தை கட்டுறதுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என் பலவீனத்துக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என் ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபித்து சகலத்தை கர்த்தர் உங்களுக்கு புதிதாக்கி கொடுப்பார். கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.